இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ உள்ள மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ஹாய் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிஷிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி புளியஞ்சோலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு குட்டி பிஷிங் பண்ண போறோம். வாட்டர் பாட்டில் மட்டும் இல்ல, தனியா தூண்டில வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்து அடி பிஷிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சோ நம்ம லக்கு நமக்கு மீன் மாட்டுதா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் பண்றது பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணோம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா அடுத்து இந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த டிராப் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சோ இது வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். சோ அதுக்குள்ள நமக்கு அந்த ஃபிஷிங் டிராப்ல எவ்வளவு மீன் மாட்டுது அப்படின்றதான் இன்னைக்கான டாஸ்க். சோ கண்டிப்பா கிடைக்க நல்லா வேண்டிக்கோங்க, ப்ராப்பா செட் பண்ணிடுவோம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதோட எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ட் ஆகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதை மொத்தம் 2 பீஸா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மேல இருக்க அந்த ப்ளூ கலர்ல அந்த கேப், இந்த எக்ஸஸா இருக்க அந்த கைப்பிடி, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி பண்ணணும். எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா கம்பி எதுவும் இல்ல. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கத்தி வச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு ஹோல் மாதிரி போட போறேன். சோ இது எதுக்காக அப்படின்னா நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தண்ணி எதுவும் சேரக்கூடாது. சோ அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்கோம். ஆனா ஹோலே நமக்கு தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீஸ் தலையெல்லாம் எடுத்து ஒரு கப்பு மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா இதுல வச்சு நம்ம அழுத்தணும். சோ உங்களால எவ்வளவு அழுத்தி உள்ள தள்ள முடியுமோ பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் தள்ளிக்கோங்க. ரொம்ப அழுத்தி உள்ள தள்ளிடாதீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளில வராது. சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த செட்டப் முடிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து லைட்டா தெதுக்கு கம்பி வச்சு கட்டுறது அப்படின்னா நீங்க வேணா கட்டிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ட்ராப்ல மீன் வந்து மாட்டோன்றதுக்காக பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மண்புழு கொண்டு வந்தோம். சோ அதே மாதிரி இந்த டப்பா ஃபுல்லா வந்து கொஞ்சமா சாதம் இருக்கு. சோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு மீனுக்கு வந்து தூண்டில் போட போறோம். பாத்தீங்கன்னா மண்புழு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க அந்த ஃபிஷ் ட்ராப் உள்ள போட்டுடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாதம் கொண்டு வந்திருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சமைச்ச சாதம் தான். சோ அந்த சாதத்தையும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உள்ள போட முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உள்ள இதுக்குள்ள போட்டுக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நம்மளோட ஃபிஷ் ட்ராப் செட்டப் டோட்டலா முடிஞ்சிச்சு. சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாட்டில் வச்சிருக்கேன். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்புழு ரெண்டையும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா கொண்டு போயிட்டு எந்த இடத்துல மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி ஃபிக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா மீன் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள போயிட்டு கடல ஃபுட்டை சாப்பிட போகும். சோ வெளியே வரது அவ்வளோக்கா அது தெரியாதனால அதுக்குள்ளே மாட்டிக்கும். இந்த கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மீன் நம்ம பிடிக்க போறோம். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா எங்க செட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த 2 பாறை கடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீன்லாம் நிறைய இருக்க மாதிரி இருக்குன்னாங்க. சோ அதனால அதுக்குள்ள நாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபிஷ் ட்ராப் வந்து நாங்க செட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள அந்த பாட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்படி வெயிட் பண்ணாதான் மீன் வருதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க மீன் பார்க்கலாம்னு வந்தோம். பட் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நண்டு கூட ஒன்று இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ட்ராப் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இன்னொரு ஃபிஷ் ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றதுக்காக மணி எண்ணெய் கரெக்டா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இன்னும் 2 பாறைகளுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ட்ராப்பை நம்ம செட் பண்ண போறோம். ஏன் இந்த இடத்துல செட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய மீன் இருக்கு, உள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 ஃபிஷ் ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தூண்டில் வச்சு பிடிக்க போறோம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த டாஸ்க். உள்ள போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் அடுத்து ஃபிஷிங் செட்டப் பண்றதுக்காக கொஞ்சமா த்ரெட்டு பிளஸ் அதோட சேர்த்து அந்த ஹூக் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலா அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே அந்த ஹூக் எப்படி கட்டுறதுனே தெரியாது. ஸோ அதுதான் உண்மை. இப்போ பாத்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மூலையில மீன் பிடிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா தூண்டில் குச்சி அந்த ஹூக் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மண்புழு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் மாட்டுதா அந்த ஃபிஷ் ட்ராப்ல மாட்டுதா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். A few moments later. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் ட்ராப் பண்ணிட்டு சோ அதுல வந்து மீன் மாட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம்னு வந்தோம். பட் ஆனா ரியல் டைம் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பே காணும். மொத்தமா தண்ணியோட தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ட்ராப்பே அடிச்சிட்டு போயிருச்சு. அந்த ஃபிஷ் ட்ராப் எங்க போச்சு அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியல. சரி இது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க தூண்டில் போடலாம் அப்படின்றதுக்காக நேரம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ இங்கதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீன் அதிகமா இருக்கு. இனி சத்தம் போடாம பாத்தீங்கன்னா அமைதியா அந்த மீன் எப்படியா பிடிச்சாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மண்புழு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருந்தோம். பட் ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்னன்னு பார்த்தா அந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு மட்டும் அளவு தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபிஷ் ட்ராப்லேருந்து ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் போயிட்டுருக்கேன். வாவ், எஸ் 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 எஸ். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. எஸ், அந்த ஒரு ஃபிஷ் ட்ராப் வந்து நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் கூட இந்த இதில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரே ஒரு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சிக்கிக்கிச்சு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எங்களுக்கு ஒரே ஒரு குட்டி மீன் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் வழியாக கிடச்சிருக்கு. எஸ், ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல நின்றுருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு போயிருச்சு. நாங்கள் போட்ட அந்த மண்புழுவை தின்னுட்டு அழுங்காம பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிட்டே இருந்துச்சு. கம்பி எடுத்தால் வெறும் கம்பி மட்டும் தான் வரும். அப்படி இருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரே ஒரு குட்டி மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மீன் பாவம் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்த ஒரு மீனுக்கு அடுத்து துணையாக இன்னொரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக போகுது. போடுங்க 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 பாவம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ள மொத்தமாக 2 மீன் இருக்கு. அகைன் மணி என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 மீன் மாட்டுதான் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட அடுத்த மீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாட்டிக்கிச்சு. அல்ட்ரா லெவலு. நேரம் ஆக ஆக என்னவோ தெரில, ஒரு மீனாக பார்த்தீங்கன்னா தானாக வந்து மாட்டிட்டு இருக்கு. நாங்கள் சீக்கிரம் உங்களுக்காக இன்னொரு தோழரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்துட்டாரு. பாவம் டக்கு டக்குன்னு. ஓ, அடுத்து 2 நண்பர்களோட சேர்ந்து 3ஆவதா ஒரு நண்பரும் வந்துட்டாப்ல. மக்களே, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமா இதே இடத்துல நின்று வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு பார்த்துட்டேன். மணி அன்னைக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா 2 மீன் மாட்டுச்சு. பட் எனக்கு என்னன்னு பார்த்தா ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. செம்ம காண்டாகுது. சரி என்ன பண்றது, இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சான்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டைம் இந்த ஃபிஷ்ஷை தூக்கி ட்ராப் தூக்கி போட போகிறோம். ஸோ தூக்கி போட்டுட்டு இதில் மட்டும் மீன் மாட்டல நம்ம இதே பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கடைசி சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு கடைசி சான்ஸ். நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் எது கிடைச்சாலும் நம்ம போட்டு தூக்க போகிறோம். எஸ், போட்டுட்டோம் மக்களே. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ உள்ள மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டே இருக்கு. பாருங்க, உங்களுக்கு காட்டுறது தெரியுதா? பாப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு இழுத்து பார்ப்போம். எஸ் எஸ், வா 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 வா. ரொம்ப டைட்டா இருக்கு மக்களே. பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு. எஸ், என்னது இது? ஏதோ ஒரு புதுசா கிடைச்சிருக்கு. என்னது இது? சொல்லுங்க, யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? Coming from Kollimala. Subscribe to Creative Hut Tamil. ஃபைனலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மீன்கள் மட்டும்தான் போய் கிடைச்சிருக்கு. இதையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போயிட்டு கிணத்துல கொண்டு போய் நம்ம விட்டுறோம். ஃபைனலாக இந்த ஃபிஷிங் ட்ராப் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு 3 மீன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி நிறைய ஃபிஷ் ட்ராப்பிங் வீடியோஸ் நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.